இன்றைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, தியானமும், மனமும் என்ற ஒரு தலைப்புல தான் நான் இன்னைக்கு பேசப் போறேன். சரியா 1 மணி ஒரு 55 நிமிஷம் நான் பேசுவேன். ஆனா இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆ இந்த நேரம் போதாது. இருந்தாலும் நான் ஒரு அ சுருக்கமா அத சொல்ல முயற்சி பண்றேன். தியானம் என்றால் என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி, கேள்வி. நல்லா கேக்குதாம்மா? நல்லா கேக்குதா? வாய்ஸ் நோட் நல்லா கேக்குதா? தெளிவா இருக்கியா? நன்றி. தியானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை அடக்கும் முறைய அவங்க தியானம்னு சொல்றாங்க. மனதை அடக்கும் முறைய தியானம்னு சொல்றாங்க எல்லோரும். ஆனா, அந்த மாரி யாரும் மனத வந்து அடக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் வராது. அப்ப சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, மனதை வசப்படுத்தலாம்னு சொன்னாங்க. அப்ப தியானத்த வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியானம் என்றால் மனதை வசப்படுத்தும் ஒரு பரிபூரண விஞ்ஞான கலை. தியானம் என்றால் மனதை வசப்படுத்தும் ஒரு பரிபூரண விஞ்ஞான கலை. இப்போ இந்த தியானம் எதனால் அந்த மனம் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் வந்து ஒரு அணுக்கூட்டம். கோடான கோடி ஒரு அணுக்கூட்டம். இந்த அணுக்கூட்டம் என்பது நம்மளுடைய உடம்புல இந்த இந்த பிசிக்கல் பாடி இருக்கு பாருங்க. ஸ்தூல உடல். இந்த ஸ்தூல உடல்ல முழுமையாக வியாபித்திருக்குது. 2 கண்ணோட, மூக்கோட, காதோட, கையோட, விரலோட இருக்குது. அப்ப மனம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஆன்ம உடல்ல அந்த மனம் நிக்குது. இந்த ஆன்ம உடல், இந்த ஸ்தூல உடல் என்று சொல்லக்கூடிய பிசிக்கல் பாடி உள்ள இ உள்ள இருக்குது. ஆக இந்த மனதை யார் வசப்படுத்துறாங்களோ, நீங்க வசப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையில நிச்சயமான வெற்றி. மனத வசப்படுத்த முடியாம தான் வந்து எல்லா பிரச்சனைகளையும் ஓடிக்கிட்டு நிக்கும். முடிவு எடுக்கிறதுல இதுதான் வந்து கெடுத்து விடும். ஒரு முடிவ வந்து புத்தி தான் எடுக்கும். மனம் அதுக்குண்டான ஆதாரங்களை கொடுக்கும். அப்ப இந்த மனம் எதனால் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, பஞ்ச இந்திரியங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. பஞ்ச இந்திரியம். இந்த பஞ்ச இந்திரியம் என்றால் என்ன? கண்ணு பார்வை, மூக்கு வந்து நுகர்ச்சி, வாய் வந்து சுவை, காது வந்து கேட்பது, தொடு உணர்வு. இந்த பஞ்ச இந்திரியங்கள். ஆக 5 குதிரைகள் பூட்டிய ஒரு தேர். அந்த தேர்ல யார் இருக்கிறாங்களோ அதுதான் மனம். இந்த 5 குதிரையும் வந்து ஒவ்வொரு திசைக்கு நம்ம இழுத்துட்டு போகும். குழந்தைகள பாருங்க. ஏதாவது ஒரு பொருள பார்த்துட்டு, பார்வையால அந்த பொருள பார்த்து ஈர்க்கப்பட்டு, எனக்கு அது வேணும், 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 வேணும் அடம்பிடிப்பாங்க. அந்த வாங்கி கொடுக்கிற தந்தையோ, அந்த பொருள் வந்து எதுல செய்யப்பட்ட பொருள்? இது தேவையா? இல்லையான்னு பார்த்து வேணான்னு சொல்லுவாரு. ஆனா, அவங்க கேட்க மாட்டாங்க. குழந்தைகள பார்த்தீங்கன்னா, கீழ உருண்டு அப்படி பெரளுவாங்க. எனக்கு ஜாமான வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட்டு ஜாமான். ஒரு காலகட்டம் வந்த உடனே, மனம் கீழ லேசா அடங்கும், புத்தி மேல ஏறும் பொழுது, அது அறிவு நிலை கொண்டு வந்து நிப்பாட்டும். அந்த அறிவு நிலை நமக்கு எது உண்மை, எது பொய், எது தேவைன்னு கொண்டு வரும். ஆக இந்த குழந்தைகள் வந்து அந்த விளையாட்டு பொருள விட்டுட்டு, அவங்களுக்கு தேவையான அடுத்த பொருளுக்கு போவாங்க. இதுதான் மனம் சிம்பிளா சொல்லப்போனா. எது எது விஞ்ஞானம், எது எது கணக்கோ அதெல்லாம் புத்தியை சேர்ந்தது. எது எது ஆசையோ, எது எது கோபமோ, கவலையோ, பயமோ, காழ்ப்புணர்ச்சியோ, பொறாமையோ இதெல்லாம் மனத சார்ந்தது. ஆக குணங்கள் எல்லாம் மனத சார்ந்தது. அறிவு நிலை எல்லாம் வந்து புத்திய சார்ந்தது. இது அறிவு வந்து புத்தி உள்ள கிடையாது. மனமும் புத்தியும் சேர்ந்து அந்த அறிவு நிலையை உண்டாக்கும். அறிவு வந்து நமக்கு வந்து உடம்புல ஒண்ணும் கிடையாது. அது சிந்திக்கும்போது தான் அது வெளிப்படும். இது அறிவு நிலை. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணற்ற செயல்களை நீங்க சாதிக்க முடியும் மனதை வசப்படுத்தினால். இந்த மனதுல வந்து வசப்படுத்திட்டோம்னு சொன்னா எதுல முன்னேறலாம்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியத்துல முன்னேறலாம். பொருளாதாரம், மகிழ்ச்சி அந்த இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். மனதை வந்து வசப்படுத்த முடியாம தான் நம்ம வந்து எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்க மனம் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்பட்டு இருக்கின்றதோ, அந்த அளவுக்கு முகத்துல வந்து பிரகாசமும் ஒளியும் நிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கவலை இருந்தா அந்த மனம் வந்து ஒரு இறுக்கமாக நிக்கும். அதனால தான் சொல்றேன், மனம் உடலை பாதிக்கும். நெறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் பாருங்க என்ட்ட வந்தா எனக்கு முதல் கேள்வி கேட்பேன். உங்களுக்கு வந்து பயம் இருக்கான்னு கேட்பேன். ஆமான்னு சொல்லுவாங்க. பதற்றம் இருக்கா? ஆமான்னு சிலர் வந்து இல்லன்னு சொல்லுவாங்க. அத மறைப்பாங்க. ஏன் மறைக்கிறாங்கன்னா, தன்னை தைரியசாலி என்று காட்டிக் கொள்வதற்காக அவங்க அவங்க வந்து அத மறைக்கிறாங்க.
அதுல யாரு மறைப்பான்னா அந்த ஆண்கள் தான் மறைப்பாங்க அதிகமா. ஏன்னா தான் ஒரு கோழை என்று அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பருவ வயதுல நம்மளுடைய குழந்தைகள், அதாவது பருவ வயதுல காதல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, உடல் அழகையே அடிப்படையா வச்சுதான் காதல் பண்றாங்க. ஒரு டாக்டர் 5 வருஷம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஹவுஸ்மேன்ஷிப் செஞ்சுட்டு தான் வந்து தனியா போய் ஒரு கிளினிக்லயோ, ஒரு தனியார் மருத்துவமனையிலயோ அல்லது அரசாங்க மருத்துவமனையிலோ ஒரு அ அவங்க போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மன்னிக்கணும். அவங்க வந்து தொழில் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்ஜினியர் குறைந்தபட்சம் ஒரு 4 வருஷம் படிக்கிறாங்க. எல்லா துறையிலயும் வந்து படிப்புக்கு 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் நிக்குது. ஆனால் இவரு படிச்சுட்டு அந்தந்த தொழில பார்க்குறாங்க. அதுல வந்து முடிவுகள் எடுக்குறாங்க. ஆனா காதல் பண்றதுக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆக காதலுக்கு உண்டான அறிவு அங்க கிடையாது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இவனே எடுக்கிற முடிவு. அப்புறம் காதல்ல தோல்வி அடைய வேண்டியது, மனது ஃபுல்லா கஷ்டங்களையும், பழைய ஞாபகத்த வச்சுக்க வேண்டியது, தாடிய வளர்க்க வேண்டியது, ஏதாவது தவறான வழியில போக வேண்டியது. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணு பார்க்கறதுக்கு வந்து தாத்தா, பாட்டி, மாமன், மச்சான், அப்பா, அம்மா எல்லாம் வந்தாங்க கூட. கூட வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாழ்ந்து முடிச்சவங்க. இந்த பொண்ணு நமக்கு வீட்டுக்கு வந்தா நல்லா இருப்பாளா? இருக்க மாட்டாளா? அனுசரிப்பாளா? அப்படின்னு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபிரெண்ட்ஸ கூட்டு போறாங்க. அந்த பருவ வயதுல உள்ள அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய ஆசைக்கு ஏத்த மாரி தான் ஒரு பொண்ணு எடுப்பாங்க. அ ம "மாப்பிள இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள, அழகா இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு. அழகு மட்டும் அங்கே முக்கியம் அல்ல. தனக்கு மனைவியா வரக்கூடியவள், தன்னுடைய தாய் தகப்பன வந்து அனுசரிப்பாங்களா? நம்மளுடைய குடும்ப பண்பாட்டுக்கு சரிப்பட்டு வருவாங்களா? இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சந்தோஷம் தாயிடம் உள்ளது. உங்கள் சந்தோஷம் தந்தையிடம் உள்ளது. உங்க சந்தோஷம் வந்து உங்களுடைய சகோதர, சகோதரி உள்ளது. இவங்க உள்ள வந்து கெடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது பிரச்சனையாகும். ஆக இங்கே எங்கே தவறு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனம் தான் அங்க தவறு புரிகின்றது. அதனால தான் வந்து நெறைய காதல்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு, வாழ்ந்திருக்கிறாங்க. நெறைய பேர் காதல் பண்ணி அதிகமாக பிரிவினை ஏற்படுவது இந்த காலகட்டத்தில காதல் பண்ணி தான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க சொந்த முடிவ அழகையும், எழிலையும் வச்சு முடிவெடுக்கிறாங்க. சிலர் வந்து பொருளாதாரத்த மட்டுமே வச்சு முடிவெடுக்கிறாங்க. இது இது தவறாக போகும். நம்ப பார்த்திருக்கலாம். நெறைய நம்பளுடைய சமுதாயத்துல பிரிவினை, அதாவது மனமுறிவு ஏற்படுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவசரப்பட்டு முடிவெடு. ஆக செம்மையான ஒரு மனம் இருந்தால், அந்த முடிவு வந்து மிகச் சரியாக இருக்கும். நான் இந்த இந்த சமயத்துல நான் முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, எத வச்சு நீங்க சொல்லுவீங்க எனக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கோபமாக இருக்கும்போது முடிவு எடுக்கவே கூடாது. தள்ளி போடுங்க. ஆத்திரப்படும்போது முடிவு எடுக்கக் கூடாது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது முடிவு எடுக்கக் கூடாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து எல்லாம் உங்கள பார்க்குறாங்கன்னு டக்குன்னு முடிவு எடுத்துறக் கூடாது. அதுக்கு சித்தருங்க வந்து ஒரு ஒரு முறைய ஒண்ணு சொல்றாங்க. "மனம் எங்கு உண்டு, வாய்வு அங்கு உண்டு. மனம் எங்கு உண்டு, வாய்வு அங்கு உண்டு" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க கோபமா இருக்கிறீங்க, மூச்சு கொஞ்சம் வேகமா ஓடும். நீங்க நல்லா கவனிக்கலாம். நீங்க காமத்துல இருக்கீங்க, மூச்சு அதிகமா ஓட ஆரம்பிச்சுரும். நீங்க பதற்றமா இருங்க, மூச்சு வேகமா ஓடும். நீங்க வந்து ஒரு கவலையில, அதாவது ஆங்கிலத்துல டிப்ரஷன் சொல்லுவோமா இல்லையா? அதுல இருங்க, நீண்ட மூச்சு ஓட ஆரம்பிக்கும். நீண்ட மூச்சு. அப்ப கொஞ்ச நேரம் ஒரு தியானம் பண்ணி அந்த மூச்சு நிலைய அமைதியாக்குனீங்கன்னா, மனம் அமைதியாகி விட்டது. அதே சமயத்துல புத்தியில உள்ள அதிர்வலையும் குறையும். அந்த புத்தியில உள்ள அதிர்வலை குறையும்போது நீங்க ஆழ் மனதுக்கு போகுறீங்க அப்படின்னு அர்த்தமாகுது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க அந்த காலத்துல ஒரு 108 ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணவா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான். ஏன்னா என்னோட முடிவு ஒரு சங்கடமான முடிவு எதுன்னா, அமைதியாயிருவேன். உத்திராட்ச மாலைய எடுத்துக்குவேன். உட்கார்ந்து ஏதாவது ஒரு மந்திரங்கள படிப்பேன். அத படிச்சு முடிஞ்ச உடனே என்னுடைய மனம் அமைதியா அனுப்புது. தெளிவான ஒரு மனதுல சிந்தனை செய்யும் பொழுது, ஒரு நல்ல ஒரு முடிவு ஒண்ணு கிடைக்கும். அந்த முடிவு எடுக்கும் பொழுது அது நிச்சயமாக வெற்றி உண்டு. நான் எத படிக்கலாம் என்னுடைய துறையில இருந்து யோசிக்கும் பொழுது, பலவிதமான துறை எனக்கு வந்துச்சு. நான் இந்த ஜாதகாரன்ல கொஞ்சம் நம்புவேன். அவன்ட்ட பட்ட ஆளுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். என்னமோ இவன் தான் பிரம்மா பக்கத்துல இருந்து வேலை செஞ்ச மாரி ஆளுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கும்போது, அதுலலாம் நான் பூந்து ஈடுபாடு பட்டேன். நெறைய தோல்விகள் சந்திச்சேன். அப்ப அது சரிப்பட்டு வராது. எனக்கு விட்ட குறை, தொட்ட குறை என்ன இருக்குன்னு பார்த்தேன். அது இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு சின்ன புள்ளையில இருந்து எனக்கு வைத்தியம் தான், சித்த வைத்தியம்.
அத எங்க அம்மா கிட்ட மொத பழகுனேன். அதுக்கப்புறம் நெறைய குருட்ட பழகுனேன். அதுக்கப்புறம் சென்னையில போய் படிச்சேன். அதுக்கப்புறம் சைனாக்கு போனேன் படிச்சேன். பனாரஸ் போனேன் படிச்சேன். லண்டன் போனேன். பைத்தோ பயோ பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு. இன்னைக்கு தெளிவா இருந்து அதுல நம்ம தொழில் புரியும். ஆக அந்த மனமே அந்த முடிவை எடுக்கின்றது. எதை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிலாஷைகளை கொண்டு, கோபத்த கொண்டு, சமயத்துல கவலையில இருக்கும்போது ஆக தெளிவான ஒரு மனம், தெளிவான ஒரு முடிவு எடுத்துக்கும். அதுல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நான் ஒரு விபரம் ஒண்ணு சொல்றேன் நீங்க பாருங்க. நமக்கு சொந்தங்கள் வெளிய நெறைய பேர் இருக்கிறோம். நம்ம அவங்க பார்க்கிறோம். அவங்கள்ட்ட அளவளாவுறோம். அவங்கள்ட்ட பேசுறோம். அவங்கள்ட்ட எல்லாம் பழகுறோம். ஆனா நமக்கு உள்ள சொந்தங்கள் உண்டு. கோடான கோடி சொந்தங்கள் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனதுல அணுக்கூட்டங்கள் நெறைய உண்டு. இது நமக்கு சொந்தமானது. நம்முடைய சொந்தங்கள். இந்த சொந்தங்கள் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக இருந்தா, அற்புதமான விஷயங்கள உங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். அந்த சொந்தங்கள நீங்க அ ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா, அது பேச ஆரம்பிக்காது. எல்லாம் மௌனமாயிரும். இல்லன்னா கலவரமாயிரும். அந்த அணுக்கூட்டங்கள். கலவரமான பிறகு பதற்றம் உண்டாகும். பதற்றம் உண்டானா பயம் உண்டு பண்ணும். பயம் உண்டு பண்ணா ஹார்ட் பீட் அதிகமாகும். ஹார்ட் பீட் அதிகமாச்சுனா அதிகமான ரத்த ஓட்டம் நம்மளுடைய லிவருக்கு போகும் கல்லீரல். அதிகமா போகுதுனா கல்லீரல் அதிகமான பித்தத்த வயித்துக்குள்ள செலுத்தும். அதிகமான பித்தம் வயித்துக்குள்ள போகும்போது வயித்துல எரிச்சல் உண்டாகும். அந்த எரிச்சல் பிறகு கேஸ்ட்ரிக்கா மாற ஆரம்பிக்கும். இதுதான் அங்க உள்ள பிரச்சனை. பதற்றமானா கேஸ்ட்ரிக் உண்டாகும். அவங்களுக்கு தீராது அந்த கேஸ்ட்ரிக். பழைய ஞாபகம் இருக்கும்போது நம்முடைய முகம் இந்த இடத்துல பாதிப்பு உண்டாகும். ஆக இதுல யாரு இந்த வேலைலாம் செய்றா அந்த அந்த அதாவது பண்படாத அந்த மனம் தான் இந்த வேலைய செய்யுது. எந்த ஒரு மதத்திலயும் பாருங்க, தியானத்த தான் அடிப்படையா சொல்றாங்க. பிரார்த்தனை அடிப்படையா சொல்றாங்க. அதுல ஒண்ணு சொல்றாரு புத்தர் அவருடைய கோட்ல ஒண்ணு சொல்றாரு. நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு சிந்தனைய கொண்டு வாங்க. அந்த சிந்தனை வெற்றி அடையுமா? இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகா குடுத்துரும். மூளையின் அதிர்வலை வேகமா போகும்பொழுது, உங்களுக்கு என்ன பண்ணும்? பதற்றம் தான் உண்டு பண்ணும். அது அ நல்ல முடிவுகளை எடுக்க விடாது. அப்ப மூளையின் அதிர்வலை 16லிருந்து 30 ஒரு செகண்டுக்கு 16லிருந்து 30, 32 போச்சுன்னா, அந்த நிலைய அல்ஃபா நிலைன்னு சொல்றாங்க. இந்த அல்ஃபா நிலையில யோசிக்கும் பொழுது, நமக்கு தவறுகள் ஏற்படலாம். அதுக்கு மேல போச்சுன்னா, நீங்க அ மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். மனநல மருத்துவர போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும். ஆக இந்த 16லிருந்து 32 நிலை அல்ஃபா, அதுக்கு கீழ 8லிருந்து 12 நிலை பேத்தா. அந்த நிலையில நீங்க போய் யோசனை பண்ணீங்கன்னா, அற்புதமான ஒரு முடிவுகள நீங்க எடுக்கலாம். அ இந்த கதா ஆசிரியர்கள் அல்லது சாங் ரைட்டர்ஸ் அது பாடல் எழுதுறாங்கல்ல, இவங்கலாம் அந்த நிலையில தான். அதனால அந்த பாடல் வெற்றி பெறுது. மிக அற்புதமான பாடல் குடுக்குறாங்க. ஒரு கவிஞன் ஒரு விஷயத்த தன் வசம் கொண்டு வந்தால், அவன் சிறந்த ஒரு கவிஞன் ஆகுறான். சிறந்த கவிதைய படைக்கிறான். ஆனா, அவனே அது வசம் போயிட்டா அவன் பைத்தியக்காரன். இதான் அங்க உள்ள வித்தியாசம். மனதுல. இப்போ லாஜிக்ன்னு ஒண்ணு இருக்கு. இல்லாஜிக்கல்ன்னு ஒண்ணு இருக்கு. எது சரி, எது சரியில்ல. இத சொல்வது அந்த மனம் தான். எதை அடிப்படையாக வச்சு சொல்லுது அப்படின்னு கேட்டா, பஞ்ச இந்திரியங்களை அடிப்படையா வச்சு சொல்லுது. ஆக இந்த பஞ்ச இந்திரியங்களை உடனே சற்று குறைக்க வேண்டும் அல்லது வசப்படுத்த வேண்டும் என்றால் என்ன? நம்மளுடைய பூஜை ரூம். நம்முடைய பூஜை அறை இருக்குல்ல, ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சாங்க. நல்ல நறுமணத்த நம்ம சுவாசிக்கும்போது மனம் தானாக அடங்க ஆரம்பிச்சுச்சு. அந்த நம்மளுடைய சாமி படத்துல பூவெல்லாம் போட்டு, அழகா அத அலங்காரம் பண்ணி வச்சு நான் பார்த்த உடனே கண் பார்த்த உடனே மனம் அடங்க ஆரம்பிச்சது. சுத்தி நல்ல ஒரு இசை, ஒரு சாமி பாடல் ஓடும்போது மனம் அடங்க ஆரம்பிக்குது. அங்க உட்கார்ந்து கிழக்கு நோக்கியோ, வடக்கு நோக்கியோ உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது மனம் இன்னும் அடங்கும். அதனால தான் பூஜை பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லா மதங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல மனதை எப்படி நம்ம வசப்படுத்துவது அப்படின்னா, நான் கடைசியில அந்த இதெல்லாம் பேசிட்டு நான் சொல்றேன். மனதை வசப்படுத்தும் முறை. மனதுக்கு எந்த அளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உண்டு. நீங்க மனத கொண்டு போயி அமெரிக்காவுல இருக்கிற ஒருத்தர் மேல செலுத்துனீங்கன்னா, உங்களுடைய அணு அலை அங்க போகும். வீட்ல உட்கார்ந்திருக்கீங்க.
ஒரு நண்பரை நீங்க நினைக்கிறீங்க, டக்குன்னு வீட்டு முன்னுக்கு நிக்கிறாரு. அவரை நீங்க வீட்டுக்கு வந்தோன்னு சொல்றீங்க, "நானு உங்கள இப்பதாங்க நினைச்சேன். நீங்க வந்துட்டீங்க. ஆயுசு 100" அப்படின்னு அவரு நினைக்கல. நீங்க நினைக்கல. அவரு நினைத்தார். ஏன்னா, அவரு தான் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றார். அப்ப அந்த வீட்ல இருந்து கிளம்பும்போதே வந்து, நாள நம்ம பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு அங்கருந்து அவரு நினைச்சுக்கிட்டே வரும்போது, அந்த எண்ண அதிர்வலைகள் உங்கள நோக்கி பாய்ச்சப்படும் பொழுது, உங்க மனம் அதை கிரகித்து அவருடைய ஞாபகத்த முன்னுக்கு கொண்டு வரும். இவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சிம்பிளா சொல்லப் போனோம்னா. ஆக உங்களுடைய மனதை கொண்டு எதை நோக்கி நீங்க பாய்ச்சி உங்களுடைய எண்ண அலைகள நீங்க பாய்ச்சுகிறீங்களோ, அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பல பேர் வாழ்க்கையில அவங்கள வந்து முன்னேற விடாம விட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா, பயம் தான். இந்த பயம் வந்து அவங்கள வந்து முன்னேற விடாம தடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா தாழ்வு மனப்பான்மை. அதுக்கப்புறம் பார்த்தா பதற்றம். வெட்கப்படுவாங்க சில பேர் முன்னுக்கு வந்து நிக்கிறதுக்கு. இத இந்த இது 3 சேர்ந்து அவநம்பிக்கை உண்டு பண்ணு. தன்னால முடியாது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை உண்டு பண்ணிரும். இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த தன்னம்பிக்கைய பத்தி பேசுறவங்கலாம் என்ன கூட நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை எப்படி நம்பிக்கை கொள்றது? எல்லாம் சொல்றாங்க நம்பிக்கைய கொண்டு வாங்கன்னு. எப்படி கொண்டு வரது? முடியலையே. அப்போ மனதை வசப்படுத்த வேண்டும். முதல்ல வசப்படுத்தும்போது எப்படின்னா, ஒரு நேரா 1 ஏக்கர் நிலம் இருக்கு. அது காடு மண்டி கிடக்குது. முதல்ல அந்த காட்டெல்லாம் அழிச்சு வெளியாகணும். கடைசியில இந்த டெக்னிக்கலா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அத நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஆழ் மனதுன்னு ஒண்ணு இருக்கு. மேல் மனது, ஆழ் மனதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா மொத்தம் 5 நிலை உண்டு மனதுல. நான் ஏற்கனவே பேசியிருப்பேன். நான் திரும்ப அத பேச வரல. இப்ப நம்ம 2 நிலையா பிரிப்போம். மேல் மனது, ஆழ் மனது. கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த மேல் மனது வந்து பயப்படும். ஆழ் மனது பயப்படாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம். இத நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்தன் வந்து ஒரு ஒத்தடி பாதையில போய்க்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் குட்டை. அதாவது இடது பக்கம் குட்டை. முன்னுக்கு வந்து ஒரு புலி வந்துருச்சு. பின்பக்கம் ஒரு எருது நல்ல ஒரு பெரிய கொம்போட வந்து நிக்குது. வலது பக்கம் வேலி. அவன் அத பார்த்தவனே என்ன பண்ணுவான்? தப்பிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த வேலிய கூட பார்க்க மாட்டான். ஒரே குதிச்சு அந்த பக்கம் ஓடி ஒரே ஓட்டம் ஓடிருவான். அதுக்கப்புறம் தான் வீட்ல போய் பார்த்தா கால்ல முள்ளு கிள்ளுலாம் குத்தி கிடக்கும். அது ஓடும்போது அந்த வலி எல்லாம் தெரியாது. இது அந்த ஆழ் மனதின் சக்தி. உங்ககிட்ட நெறைய சக்திகள் இருக்கும். ஆனால் உங்களுடைய மேல் மனம் சொல்லும், உன்னால முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரெக்கார்டிங் பண்ணி உள்ள வச்சுட்டீங்க. பயம், பதற்றம், தாழ்வு மனப்பான்மை, அவநம்பிக்கை, தன்னால் முடியாது என்று. ஆக இத முடிக்கிறதுக்கு தான் வந்து அந்த ஆழ்மனம் வரணும். அந்த ஆழ்மனதை தட்டி எழுப்பும் முறை தான் தியானம். அதை வசப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சித்தர் இப்படி சொல்றாரு, மனம் என்றால் என்ன அப்படின்னா, மனம் ஒரு குரங்கு, அது சாராயம் வேற குடிச்சிருச்சு. மொளகாய வேற கடிச்சுப்புடுச்சு. அதுக்கு பேய் வேற புடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும் அது? நல்லா இருக்கும்போது நம்ம பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு கோவப்பட்டு ஒருத்தன் வந்து சண்டைக்கு நிக்கும்போது, அவன ஆளு பிடிக்க நின்டாங்கன்னா இன்னும் வேகமா குதிப்பான். யாருமே பிடிக்க நிக்கலன்னா கொஞ்சம் அமைதியாயிருவான். அது வேற விஷயம். 2, 3 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் வேகமா குதிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா பிடிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்க அப்படின்ட்டு. இப்போ இந்த கோபத்துல வந்து அவன் எடுக்கிற முடிவு சண்டையில தான் முடியும். கத்தியுடன் கோபத்தில் எழுந்தவன், அவன் கண்டிப்பா தோல்வியில தான் உட்காருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன். வீட்லயே இது நடக்கும் பலமுறை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமியாரு சமைக்க வந்தா மருமக வராது. மருமக சமைக்க வந்தா மாமியார் வராது. 2 பேரும் எழுதப்படாத ஒரு அட்டவணை என்று சொல்லக்கூடிய டைம் டேபிள் போட்டு வேலை செய்வாங்க. அவனுக்கு எப்படிதான் தெரியும் தெரியாது. இந்த அம்மா இருக்கும்போது அந்த அம்மா வராது. அந்த அம்மா இருந்தா இந்த அம்மா வராது. இது முழுக்க முழுக்க கால் புடிச்ச வன்மமும் கொண்டது. ஆக இந்த மனம் வந்து கால் புணர்ச்சி வன்மத்த உள்ள வச்சா, உங்களுக்கு எப்படி நல்ல சிந்தனைகள் ஏற்படும், நல்ல பண்புகள் வரும், நல்ல அன்பு வரும். முதல்ல அத எடுக்கணும். தேவையில்லாத காரியங்கள்ல இந்த மாரி டைம் வந்து செலவு பண்ணக்கூடாது. ஒருத்தன் உங்கள ஏசிட்டான் அப்படின்னு சொன்னா, அவன நம்ம திரும்ப ஏசணும் என்று சொல்லக்கூடிய அந்த வன்மத்த உள்ள வச்சுக்கக்கூடாது. அப்படி அந்த வன்மத்த வச்சுட்டுனா மீண்டும், மீண்டும் அந்த வன்மம் வந்து பெருசு பெருசாகி, பெருசு பெருசா ஒரு நாள் அது வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வெடிக்கும் பொழுது, அதுக்கு உண்டான ஒரு நோய், ரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர். என்னதான் மருந்து குடுத்தா அது வந்து அடங்காது.
இன்னைக்கு கேன்சருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அசைவமா இருந்தாலும் அதிகமா வருது, சைவத்திலயும் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அவங்கள்ட்ட நாங்க பேச்சுவார்த்தை நாங்க பேசும் பொழுது, இந்த மனுத்துவ முறையில பேசும் பொழுது, ஏதாவது ஒரு கவலைய அவங்க சொல்றாங்க. ஏதாவது ஒரு கவலைய அவங்க சொல்றாங்க. இந்த கவலை எனக்கு வந்து பல ஆண்டுகளாக உள்ள வருதுன்னு சொல்லிட்டு. ஆக அந்த கவலையாகப்பட்டது எங்க போய் அடங்கும்னா, மன உடம்புல போய் அடங்கும். அந்த மன உடல்ல வந்து நெகட்டிவான அதாவது எதிர்மறையான அதிர்வலை உள்ளே சேரும் பொழுது, எந்த இடத்துல சேருதோ, அந்த இடத்துல அந்த உறுப்புல வந்து இந்த கேன்சர் செல் உருவாகுது. இத இன்னொரு பக்கம் நம்ம விஞ்ஞான ரீதியா பார்க்கும் பொழுது அந்த டாக்ஸின் வந்துருச்சு உள்ள செல் வந்து முட்டேட்டட் ஆயிருச்சு. கேன்சர் அது வந்து பரவுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக நம்பிக்கை இல்லை என்றால் அந்த நோயை நீங்க அடிக்கவே முடியாது. கேன்சர் சாதாரண கெஸ்ட்ரிக்கே நீங்க போக்க முடியாது. சிலர் வந்து வருங்காலத்த பத்தி ரொம்ப நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி பயப்படும் போது அவங்களுக்கு வந்து தலைவலி உண்டாகும். மைக்ரேன். என்னதான் மருந்து கொடுத்தாலும் போயிட்டு, போயிட்டு திரும்ப வரும். ஆக மனதை வசப்படுத்தினால் பலவிதமான நோய்களை போக்க முடியும். அல்லது அல்லது கட்டுப்படுத்த முடியும். மன்னிக்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படி ஒரு மரத்துல இருந்து காய்த்த பழங்களை வந்து பொறுக்குவோம் இல்லையா? ஒரு கூட வச்சு எல்லாம் பொறுக்கி, பொறுக்கி போடுவோம். சிலர் தினம் எதையாவது கெட்டத பொறுக்கி, பொறுக்கி மனசுக்குள்ள போடுவாங்க. அது என்ன அப்படின்னா, குறை கூறுவது. மத்தவங்கள எல்லாம் மத்தவங்க எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே நிப்பாங்க எல்லாம். இவர் இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு, இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறம் இவங்களே அதுக்கு ஜட்ஜ்மென்ட் குடுப்பாங்க. ஒரு நீதி அவர் இப்படி பண்ணியிருக்கலாம், அவர் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரவர் சூழ்நிலையில அவங்கவங்க வந்து என்ன நடக்குதோ, அதுக்கு ஏத்த அவங்க செய்து வெற்றி காண்றாங்க, அல்லது தோல்வி அடையறாங்க. அது அவங்கள பொறுத்தது. நீங்க குறை சொல்லி என்ன பண்ண போறீங்க? அந்த குரல் எல்லாம் ஆடியோ வழியாக உள்ள மனதில வந்து பதிவாகின்றது. இந்த பதிவெல்லாம் ஒரு நாள் நீ தூங்கும் பொழுது பேச ஆரம்பிக்கும். அப்படி பேசும்போது தான் அவளுக்கு வந்து நிறைய கனவுகள் வரும். மைண்ட வந்து நம்ம சிந்தனைய வந்து கெடுக்க ஆரம்பிக்கும். ஆக தியானத்தின் மூலியமாக இதெல்லாம் தூக்கி போடலாம். முதல்ல வந்து குறை சொல்றவன் எங்கேயுமே போ முடியாது. அவன் அங்கேயே தான் நிப்பான். தன்னைத்தானே குறை சொல்றவன் பாதி தூரம் தான் வந்திருப்பான். ஒரு குறையாக இருந்தாலும் அது நிறையாக மாத்தி அது முயற்சி பண்ணி போயிட்டான். அவன் தான் வாழ்க்கையில் வெற்றியாளன். இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்னால இத செய்ய முடியலையே, என்னால அத செய்ய முடியலையே, என்னால இது முடியல அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே குறை சொல்லுவாங்க. ஆனா நீங்க வாழ்க்கைய பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு கட்டம் ஒண்ணு போடுங்க. அந்த கட்டத்துல வந்து எது எது குறைன்னு போடுங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு கட்டம் போடுங்க. இந்த குறைகள வந்து எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு ஒண்ணு போடுங்க. அதுக்கப்புறம் விடை தானா வந்துரும். வாழ்க்கையில யார் ஒருவர் தன் தன்னம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வாழ்க்கைய நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமா அது வந்து வந்துரும். ஒரு தோல்வி ஒண்ணு அடைஞ்ச உடனே சகலமும் தோத்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிரும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா, அவன் தோல்வி சந்திக்கிறான். அடுத்த முயற்சிக்கு போறதுக்கு முன்ன அவனுக்கு வந்து பயம் உண்டாயிருது. அதுக்கப்புறம் செய்யாம விட்டுருவான். ஒன்றுமில்ல. போன வாரம் நெறைய அ புலனங்கள்ல பேசிட்டேன். எஸ்ட்ரோல லைவ் ஷோ வேற பேசிவிட்டேன். தொண்டை ரொம்ப கரகரத்து போச்சு. போன வாரம் சொன்னேன். மனதோடைய ஒரு சக்திய நான் இப்ப செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னுடைய என்னுடைய எண்ண அதிர்வலைய முன்னுக்கு உள்ளவங்கள நான் பாய்ச்சினேன். மெதுவா அப்படியே கொண்டு போனேன். போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நேரா ஒரு ஃபோன எடுத்து ஒரு நண்பருக்கு அடிச்சாங்க. அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க அமைதியாயிட்டாங்க. நான் சொன்னேன், "இந்த ஆளுக்கு இவருக்கு தான் நீங்க ஃபோன் போட்டீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னாங்க. "அத தூண்டுனதே நான் தான்" அப்படின்னு சொன்னேன். அது கொண்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டேன் அது. ஏன்னா, நம்ப பொய் சொல்லக்கூடும் இல்லையா? "இந்த பாருங்க, இந்த ஆளு நீங்க நீங்க வந்து ஃபோன் போடுறீங்க." அப்ப இது நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகள நாம் வசப்படுத்தலாம். தவறான வழிக்கு போகாம நம்ம கொண்டு வரலாம். நீங்களே கலவரம் ஆயிட்டீங்கன்னா, குழந்தைகள் எப்படி இருக்கும்? ஒரு நம்மளுடைய நம்முடைய சூழ்நிலையை நம்ம அமைக்கலாம். நம்ம சூழ்நிலை நம்ம அமைக்க முடியும். பலவிதமான நேரங்கள்ல கணவர் வீட்டுக்கு வருவாரு. இந்த அம்மா வந்து கேட்கும், "எங்க போயிட்டு சுத்திட்டு வந்த?" அப்படின்னு கேட்டா உடனே என்ன பண்ணும்? அந்த சூழ்நிலை மாறி போயிரும். சண்டையா மாறி போயிரும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அன்னைக்கு நான் வந்து WhatsAppல பார்த்தது தான். பலர் வந்து எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். திருமணம் ஆகாதவரு அவருடைய இருசக்கர வாகனத்துல ஃப்ரீயா அப்படியே ஓட்டிட்டு போறாரு. நல்லா பாட்டுலாம் படிச்சுக்கிட்டு. பார்த்தா நல்லா தெரியும் அவருக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு.
திருமணம் ஆனவரு அதே இருசக்கரல போகும்போது தான் சொன்னா பேசிக்கிட்டே போவாரு. பாத்திருக்கீங்களா? இப்ப கடைசியா நீ என்ன சொல்ற? எல்லாம் வந்து என்னைய சொல்லிக்கிறதுக்கு அப்படி போவாரு. இது அந்த பாதிக்கப்பட்ட மனசுல வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆறுதல் தேவை. ஆறுதல் தேவைம்போது அவங்க வாய் வழியாக தன்னை மறந்து வெளி உலகத்துல எல்லாம் கேட்காம அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சிலர் ஒண்டியா உட்கார்ந்து பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? வீட்ல சிலர் வந்து கார்ல போக்குள்ள பேசிட்டு போவாங்க. ஆக மனநிலைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி பண்ண முடியுமா? நிச்சயமாக சரி பண்ண முடியும். எப்படி சரி பண்ணலாம்? தியானத்தின் வழி சரிப்படுத்தலாம். சில நீங்க மனசுக்குள்ள பதிவுகள வைத்துக் கொள்ளலாம். சில பதிவுகள வைத்துக் கொள்ளவே கூடாது. அத ஃபுல்லா மறந்துருங்க. ஒருத்தர் மேல அவரு உங்களுக்கு தீங்கு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னிப்போம், மறப்போம். அப்படி இல்லன்னா அவன மன்னிச்சு நான் விட்டுருவேன். ஒரு தத்துவம் ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, அவர் பேர எழுதுங்க. யார உங்களுக்கு பிடிக்கும் அவங்க பேர எழுதுங்க. உன்னை நான் மன்னித்து விட்டேன். அந்த பேப்பர எடுத்து கிழிச்சு தூக்கி போட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஒரு பெரியவர் என்ட்ட சொன்னாரு, "ஐயா இவர்ட்ட கடன் குடுத்துப்புட்டேன். அவரு காசு குடுக்க மாட்றாரு. நானும் கேட்டு பார்த்துட்டேன்னு" சொல்லிட்டு. ரொம்ப அவரு கேட்டாரு அந்த பெரியவரு, "ரொம்ப உங்களுக்கு வந்து கோவம் வருதா?" "ஆமாங்க கோவம் வருது. நான் உழைச்சு சம்பாரிச்ச காசு" அப்படின்னு. "பரவால்ல. இது ஏதோ ஒரு பிரச்சனையில வந்துருச்சு. போன ஜென்மத்துல உனக்கு அவன் வந்து உன்ட்ட காசு குடுத்துருப்பான். நீ ஒரு பேப்பர எழுது. இந்த பணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி கிழிச்சு போட்டுரு." அவருக்கும் ஃபோன் போட்டு, "பரவாயில்லையா? அந்த பணம் எனக்கு வேண்டாம் உட்ரு. அவன மன்னிச்சிருன்னாரு." அதுக்கப்புறம் பார்க்குறேன் என் மனம் சாந்தம். சிலது வராது. கடன குடுக்காம இருப்பது மேல். கடன் குடுத்து கெட்டவன் ஆவறத விட, கடன் கொடுக்காமல் கெட்டவன் ஆகிவிடும். பணம் கொடுக்கும் பின் நான் முதலாளி. பணம் கொடுத்த பின் அவன் முதலாளி. பணம் கேட்கும்போது நான் சொல்லுவேன், "நாளைக்கு வாப்பா" அப்படின்னுவேன். பணம் குடுத்த பிறகு அவன் சொல்லுவான் நம்மட்ட, "நாளைக்கு வா வா இல்ல அடுத்த மாசம் வான்னு" சொல்லுவான். கடன் உறவை முறிக்கும். அதனால அந்த பக்கம் போவே வேண்டாம் பார்த்துக்கங்க. இப்ப மனதை சுத்தப்படுத்தும் ஒரு முறை சித்தரங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் வந்து பலவிதமான உங்களுடைய காட்சிகள வந்து உள்ள வச்சிருக்கும். எப்படி தெரியுமா வச்சிருக்கும் தெரியுங்களா? ஆடியோல வச்சிருக்கும், வீடியோல வச்சிருக்கும். இந்த சுவை அதுல கேட்கும், சூழ்நிலை கேட்கும். அந்த 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 நாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்மெல் அதுல வச்சிருக்கும். பஞ்ச இந்திரியங்கள அந்த மனம் அப்படியே தத்ரூபமாக போட்டு காட்டும். இது எப்படி நான் வந்து இத நம்புறது அப்படிங்க தியானத்துல பண்ணிக்கிறோம். கனவுல நீங்க பாருங்க. கனவு காணும்போது அது தத்துவம் அந்த அந்த ஒரு சம்பவம் தத்ரூபமாக இருக்கும். அப்ப அந்த மனம் பஞ்ச இந்திரியங்களை உபயோகப்படுத்தி அந்த காட்சிகளை கொண்டு வந்து உங்களுக்கு தள்ளுது. சில கனவுகள் வந்து நீங்க காண்டீங்கன்னா அது பலிக்கும். எது பலிக்கிற கனவு, எது பலிக்காத கனவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் 10 மணிக்கு உறங்கச் செல்கிறான் என்று வச்சுக்கோமே, தூங்குன உடனே உங்களுடைய நினைவு அலை இங்கிருந்து சாக்கரம், சொப்பனம் இங்க போய் சேர்றதுக்கே 1 ஹவர் 2 ஹவர் அப்படியே இறக்கிட்டே போகும் கீழ. குழந்தைகள் அப்படி இல்ல. அது உடனே உள்ள பூந்துரும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து மனதுல வந்து பெரிய எண்ணங்கள் ரொம்ப இருக்காது. அது உடனே உள்ள பூந்துரும். ஆனா நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவோம்? பலவிதமான குழப்பங்களையும், மன கஷ்டங்கள உள்ள வச்சிருக்கோம் இல்லையா? அத தாண்டி கீழ இறங்கறதுக்கு 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர், 4 ஹவர் ஆகும். ஆக இது சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி என்ற நிலைக்கு போறதுக்கு விடிகாலைல 3 மணி ஆயிரும். அந்த 3ல இருந்து அதுக்கப்புறம் பார்த்தா கீழயே நிக்கும். அந்த சுளுத்தி நிலை என்று சொல்லக்கூடிய அல்பா, பேத்தா, தீட்டாவிலே நிக்கும். ஆக அந்த சமயத்துல இந்த தீத்தாக்கு கீழ போச்சுன்னாவே நம்முடைய ஆழ் மனசு விழித்துக் கொள்ளும். ஆழ் மனசு விழித்துக் கொண்டு அது பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்படுத்தும். அப்ப நாளை வரக்கூடிய சம்பவங்களை கனவு மூலியா கொண்டாந்து கொடுக்கும். அதான் சொன்னாங்க, பிரம்ம முகூர்த்தத்துல காணக்கூடிய கனவு பலிக்கும்னு சொன்னாங்க. அது காலை விடிகாலைல 3ல இருந்து 6 மணி அந்த நினைவுல. ஏன்னா 6 மணிக்கு மேல வந்து அந்த மனம் திரும்ப மேல எந்திரிக்க ஆரம்பிக்கும். இது கனவோட தத்துவத்தோட சாஸ்திரங்கள் இது. அதனால வந்து சிலர் வந்து தூங்குறப்ப கனவோட தான் தூங்குவாங்க. அந்த மனநிலை அவங்க ஆழ் மனசுல போல. தூக்கத்தை வர வைக்க தியானம் செய்யலாம். நீங்க நல்லா நல்லா உடுத்த வேண்டுமா? முதல்ல உங்கள நீங்க நேசிங்க. யார் ஒருவர் உங்கள நீங்க நேசிக்கிறீங்களோ, நீங்க உங்கள அழகுபடுத்த ஆரம்பிச்சுருங்க. யார் உங்கள வெறுக்கிறீங்களோ, நீங்க எப்பேர்ப்பட்ட வாழ்ந்துட்டு போயிரலாம், அந்த மாரி நெனைப்பீங்க. இப்ப மனதை சுத்தப்படுத்தும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்ண மூடுங்க. என்னென்னமோ வந்து முன்னுக்கு நிக்கும். கண்ண மூடுனீங்கன்னா, ஏதேதோ வந்து முன்னுக்கு நிக்கும். ஆக நீங்க அத உத்து பார்க்கும்பொழுது, அவர் சார்ந்த அடுத்த அடுத்த நிகழ்வுகளும் ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டே நிக்கும்.
அது இந்த பிடிக்காதவன் எவனா முன்னுக்கு வந்துட்டான் பாருங்க, உடனே ஹார்ட் பீட் மேல ஏற ஆரம்பிச்சிடும். அவன் பண்ண கெடுதல் எல்லாம் முன்னுக்கு ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சிடும். ஆக இது நம்ம வந்து ஒரு ஒரு காட்சி அல்லது ஒரு விண்டோன்னு சொல்லுவோமே. ஆக இது ஒண்ணு துறக்க நீங்க உத்து பார்த்தீங்கன்னா அதுகிட்ட போகும். ஆக பற்று வைக்கக்கூடாது. நீங்க இரவுல தூங்கும்போது ஒரு கனவு வந்து மன்னிக்கிறோம். தியானம் பண்ணும்போது ஒரு காட்சி முன்னுக்கு வந்துச்சுன்னா, அது நீங்க பற்று வைக்கக்கூடாது. அது மேல உத்து நீங்க நோக்குனீங்கன்னா அடுத்த விண்டோ தொறக்க ஆரம்பிச்சிடும். ஆக அது வேறு, நான் வேறு சார்ந்து இருக்கும். எப்படிங்க அது வேறு, நான் வேறு இருக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது தான் உங்கள்ட்ட. புடிக்காத ஆளு உங்க முன்னுக்கு வராரு. நீங்க அவர பார்க்காத மாரி போறீங்க பார்த்தீங்களா? ஒரு சிவாஜியோட நடிப்பு வச்சுக்கிட்டு. அவ்வளதான். அவர் முன்னுக்கு வர அவர பார்க்காம போறீங்க அவ்வளதான் விஷயம். அந்த மாரி வந்து ஒரு 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 காட்சி ஒண்ணு வரும்போது தியானத்துல, நீங்க அத கண்டுக்காதீங்க. தியானம் எப்படி செய்யலாம்? ஒரு பூஜை ரூம்லயோ, இல்ல அமைதியான ரூம்லயோ, மெத்தையிலயோ, நாற்காலிலயோ வந்து உட்கார்ந்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, கீழ ஒரு துணிய போட்டு உட்காருங்க. கிழக்கு நோக்கி உட்காருங்க. இல்லன்னா வடக்கு நோக்கி உட்காருங்க. சுகமா உட்காருங்க. கஷ்டம் இல்லாம உட்காருங்க. உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுங்க, கண்ண உங்களுடைய கணபதியோ அல்லது குருவோ வேண்டிட்டு ஃப்ரீயா உட்காருங்க. ஐயா நான் சாமிய கும்பிடுறது இல்ல. பிரச்சனை இல்ல. கும்பிடாமயே உட்காருங்க. கண்ண மெதுவா மூடுங்க. மூடிட்டு அமைதியா உட்கார்ந்திருங்க. கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க பலவிதமான காட்சிகள் முன்னுக்கு வரும். அப்படி அந்த காட்சிகள் வரும்போது அத கவனிக்காதீங்க. அந்த காட்சிகள நீங்க கவனிச்சீங்கன்னா, அது உள்ள ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டே நிக்கும். சோகமான காட்சி வந்தா மனம் இறுக்கம் அடைய ஆரம்பிச்சுரும். நீங்க வந்து தியானம் பண்ணவே மாட்டீங்க. எத வச்சு தியானம் பண்ணுவீங்க? அந்த சோகமான காட்சி தான் உங்கள மீண்டும், மீண்டும், மீண்டும் தூண்டும். தூண்டும் பொழுது, அந்த சோகமான காட்சி உங்களை கோபப்படுத்த வச்சால், உங்களுடைய ஹார்ட் பீட் மேல ஏற ஆரம்பிச்சுரும். அல்லது வந்து அந்த சோகமான காட்சி வந்து உங்கள வந்து அ கவலை அடைய வச்சதுன்னா, மூச்சு நீண்டு ஓட ஆரம்பிச்சுரும். பெருமூச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆக இதிலெல்லாம் சம்மந்தப்படாமல், அது வேறு, நீ வேறு. ஐயா நீ சொல்ற எல்லாம் புரியுது. ஆனா இது எப்படி சாத்தியமாகும் என்றால், செந்தமிழ் நாப்பழக்கம், சித்திரம் கைப்பழக்கம்னு சொல்லுவாங்க. நீங்க நீங்க இத போயிட்டு உட்கார்ந்து, இத செய்யாம யாருக்கும் வரப்போறது கிடையாது. நான் வருட கணக்கா செஞ்சு தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு நான் இத பேசிக்கிட்டு இருக்கேன். அதுல இது மனதை சுத்தப்படுத்தும் ஒரு முறை. ஒரு நிகழ்வு வந்து முன்னுக்கு வந்துச்சுன்னா, ஒரு காட்சி முன்னுக்கு வந்து அதாவது காட்சிய வந்து இப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல. லுக்ன்னு சொல்லலாம் இப்படி. பார்வை. கிளேர் அப்படின்னு சொல்லலாம். கே கேஸ்ன்னு சொல்லலாம். பார்வைய வந்து சும்மா அப்படி பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? குறிப்பிட்ட ஒரு இடத்த நம்ம பார்க்கல. லுக் அப்படின்னா, அதோ அங்கே, அங்கே பார் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த பார்வையில வந்து பலவிதமான பார்வை உண்டு. கண்ண மூடும்போது ஒரு காட்சி வரும்போது, நீங்க வந்து கேஸ் பண்ணுங்க. அப்படியே சும்மா விட்டுருங்க அவ்வளவுதான். தானா அது நிக்கும். கொஞ்ச நேரத்துல வந்து அது போயிரும். அடுத்தது ஒண்ணு வரும். அதுவும் நிக்கும், அதுவும் போகும். இது நாட்கள்கள் ஆகலாம். 2 நாள், 3 நாள், 6 நாள், 1 மாசம் ஆகலாம். இல்ல 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து ஆள் மனசு தானா செல்ல ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு குறுக்கு வழி இருக்காப்பா? நீ ரொம்ப நாள்லாம் சொல்லிக்கிட்டு போற அப்படின்னா, சித்தர்கள் அதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. மனதை வசப்படுத்தக்கூடிய ஒரு பரிபூர்ண விஞ்ஞான கலை சொன்னாங்க. சிவத்தியானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா, இரவு 11:30 மணிக்கு உட்கார்ந்துக்குங்க நல்லா. சாப்பிட்டுட்டு மெதுவா ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. உட்கார்ந்து அ கைய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு உட்காருங்க. இல்லன்னா வந்து இந்த கிரியா யோக முறையில எப்படி நிக்குது உட்கார்ந்துக்குங்க. கண்ண மூடுங்க. முதல் வேலையா மனது என்ன பண்ணும்? தூங்க போறான்னு தூங்க ஆரம்பிச்சுரும். அந்த தூங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, விழிப்பு நிலையிலே நில்லுங்க. மனம் உறங்க ஆரம்பிக்கும். இதுதான் சொன்னாங்க, "தூங்காமல் தூங்கி பராபரம் எய்திடுவோம்." நீங்க தூங்குறீங்க, ஆனா தூங்கல. "என்னய்யா தூங்குற, தூங்கல, தூங்குற, தூங்கலன்னு" சொல்லி செஞ்சு பாருங்க. அப்ப தெரியும். அப்ப அது தூக்கத்துக்கு உண்டான ஹார்மோன் வந்து உள்ள சுரக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் அந்த சமயத்துல பஞ்ச இந்திரியங்கள் உறங்க ஆரம்பிச்சிரும். தியானம் என்றால் என்ன? மனம் ஒடுங்கும் நிலையே தியானம். தியானம் என்றால் மனம் வந்து பஞ்ச இந்திரியம் அப்படியே ஸ்லோவா எல்லாம் உள்ள போகுது. பார்வை கண்ண மூடிட்டீங்க. நுகர்ச்சி தெரியல. சவுண்ட் கேட்கல தூக்கத்துல. அப்ப நீங்க ஆழ் மனசு நீங்க போறீங்கன்னு அர்த்தம். அது உறக்க நிலை. அந்த நிலையில ஒரு உள் உணர்வோடு நிக்கிறீங்க. அது தியானம். கன்ஃப்யூஷன் நிக்கும். செஞ்சு பார்த்தா தான் தெரியும்.
இல்லைன்னா எல்லாம் வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு போக வேண்டியதுதான். அந்த தியானத்தை நீங்க பயிற்சி பண்ணாதான் முடியும். அப்போ இது எவ்வளவு நேரம் செய்யலாம் கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு 10 நிமிஷம் செஞ்சு பாருங்க. 15 நிமிஷம் ஆக்குங்க. 11:30 to 12:30 இத வந்து நம்ம செய்யறோம். பாருங்க, இப்ப சமீபத்துல தான் வந்து இந்த சிவனுக்கு உரிய ஒரு நாளான நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு தூங்காம இருக்கிறதுக்கு கோயிலுங்கள்ல இல்லன்னா ஆசிரமங்கள்ல நிகழ்ச்சி நடத்துவாங்க. நிகழ்ச்சி நடத்தி யாரையும் தூங்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம காஃபி, டீ எல்லாம் குடுப்பாங்க. குடுத்து நம்மள வந்து 24 மணி நேரம் விழிக்க வச்சிருப்பாங்க. 8 மணி நேரம். இரவுல இருந்து காலைல மட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து கோயில்ல உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு, அவரு நூல்ல, "A night with Lord Shiva, a night with Lord Shiva." ஒரு நாள் உணர்வோடு சிவனோடு ஐக்கியமாகுங்க. காலையில எழுந்திரிங்க. காலை கடன முடிங்க. மந்திரம் என்ன ஒண்ணு ஓம் சிவாய நம அல்லது உங்களுடைய குரு கொடுத்த ஏதாவது ஒரு மந்திரமாகட்டும் எடுத்து உள்ள படிங்க. அத நம்ம படிக்க, 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 படிக்க ஒரு நாள் ஃபுல்லா அதே எண்ணமா நிக்கணும். அப்ப அன்னைக்கு என்ன உணவு அப்படின்னா, இலகுவான உணவு. தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் இது மாரி இலகுவான உணவு. பாலு, பழம் இதெல்லாம் சாப்பிடலாம். ஆக இத எடுத்துக்கிட்டு நீங்க உத்தராட்ச மாலையோ அல்லது உங்களோட மைண்ட்ல ஒண்ணுதான். ஒரே எண்ணம் தான். சிவனுடன் ஒரு நாள். சிவனுடன் ஒரு நாள். அந்த எண்ணமெல்லாம் சிவசிவான்னு இருக்கணும். நீங்க நல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னா, அந்த வயித்துல அந்த உணவு உடைஞ்சு, அது செரிக்கப்படுது பாருங்க. அதுல ஒரு சவுண்ட் இருக்கு. ஒரு ரோஜா பூ 4ஆ இப்படி விரியும்போது, அது விரியிற சவுண்ட் பவர்ஃபுல் மைக்ரோஃபோன வச்சு கேட்கும் பொழுது 400 ஹெர்ட்ஸ்ல அது அடிக்குது. டும், டும்ன்னு சொல்லிட்டு. நம்ம காதுல கேட்காது. ஏன்னா காதுல கேட்கக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது 5000லிருந்து 20,000. ஒரு ஜெட் ஒண்ணு பறக்குதுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க காதுல கேட்டு காதுல கேட்காது. ஏன்னா 20,000க்கு மேல போயிருச்சு. அதோடைய ஆர்பிஎம். கேட்காது. 5000க்கு கீழ நம்மளுக்கு கேட்காது. பூனை, நாய், எலி இதெல்லாம் கேட்கும். அதுக்கு கீழ போனா நம்ம இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த அலைகள் எல்லாம் வரும். அதுக்கு கீழ மந்திரங்கள் வரும். அதுக்கு கீழ இன்னும் போய்க்கிட்டே போலாம். ஆக இந்த சாப்பிடுற சாப்பாடு வந்து நெறைய சாப்பிட்டீங்கன்னா, தியானம் பண்ற சமயத்துல அதோட சவுண்டும் மேல நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். புரியறதுக்கு சற்று அதாவது கடினம் தான். நீங்க பாருங்க பயப்படுறவங்க அவங்க ஹார்ட் பீட் அவங்களே கேட்பாங்க காதுல. அப்ப அந்த பயத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால தான் வந்து நீங்க இந்த சிவராத்திரிக்கு, மகா சிவராத்திரிக்கு எல்லாம் போய் இப்ப என்ன பண்றோம் நம்ப? ஆட்டமா போடுறோம். பாட்டுலாம் பாடுறோம். டான்ஸ்லாம் ஆடுறோம். ஐயா அது இல்லையா மொற. யார் கேட்க போறா நம்ம சொன்னா? என்ன சொல்றாங்க? அமைதியான ஒரு நாள் மௌனமாக இருந்து இலகுவான உணவு, சாத்வீகமான இலகுவான உணவை சாப்பிட்டுட்டு, ஜெபமாலைய வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருங்க. WhatsAppலாம் பார்க்காதீங்க. போன அடைச்சு போட்டுருங்க. யார்கிட்டயும் பேசாதீங்க. சொல்லிருங்க முன் தகவலா எல்லாத்தையுமே. அந்த ஒரு நாள் இரவு சிவனுடன் ஒரு நாள் அந்த எண்ணத்தோட நீங்க உள்ள இருந்தீங்கன்னா, அதுதான் மகா சிவராத்திரி, சிவராத்திரி. அத விட்டு நம்ம என்ன பண்றோம்? ஏற்கனவே பித்தம் கூடி போய் கிடக்குது. ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சிவராத்திரிக்கு வந்து விழித்திருக்கிறோம். அன்னைக்கு தான் சைவ நாசிலியமா கொண்டாந்து குடுப்பாங்க. அசைவம் சாப்பிடாதயான்னு சொன்னோம்ல, அசைவம் சாப்பிடாத இருக்கிறாங்க நெறைய பேர். அவங்க என்ன பண்றாங்க, நேரா இந்த சீனர் கடைக்கு போயிட்டு, கூவாத கோழி, நீந்தாத மீனு, மேயாத ஆடு வாங்கி சாப்பிடுறாங்க. நீ இப்படி சொன்னா நான் இப்படி சாப்பிடுறேன். புரோட்டீன் மாவுல செய்யப்பட்டதெல்லாம். அப்ப என்னத்துக்கு ஆபத்து? அதுக்கு இந்த கோழியே சாப்பிட்டு போயிரலாம். ஏன்னா, அதுவாவது கொஞ்சம் இருக்கு. இதுல விஷம் நெறைய போடுறான். கெமிக்கல்ஸ் நெறைய நிக்குது. அப்ப தின்னுவிட்டு வயிறு உப்பிக்கிச்சு, வயிறு வலின்னா எல்லா நோயும் வந்துரும். இப்போ நீங்க அந்த ஒரிஜினல் முறைய வந்து நீங்க சொன்னீங்கன்னா, யாரும் அதுக்கு டூப்ளிகேட் முறை ஒண்ணு ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிடுறோம். வீட்டு முன்னுக்கு நம்ப மா இலைய தொங்க விட்டுருக்கோம். எதுக்கு? வெளியருந்து வரக்கூடிய கெட்ட அதிர்வலை அத அப்படியே உள் வாங்கிக்கும். மா இலை பெஸ்ட் கான்டாக்ட். ஒரு செப்பு ஒயர் மாரி அது அதுல மின் கடத்தி, மிகச்சிறந்த மின் கடத்தி. மா இலையில வந்து கும்பத்துக்குள்ள தண்ணிய வச்சு, அத மா இலைய சுத்தி வச்சு, மேல தேங்காய் வச்சு மந்திரங்கள் படிக்கும்போது, அந்த மா இலை அத கிரகித்து அந்த நீர் உள்ள இறக்கும். மந்திர மின் கடத்தி வச்சுக்கோங்களேன். அத. அப்புறம் அந்த நீரை குடிக்கவோ, குளிக்கவோ, வீடெல்லாம் தெளிக்கவோ வச்சாங்க.
இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கோம்? மா இலைக்கு பதிலா அத வந்து தகரத்துல வந்து மா இலைய அழகா செஞ்சு பச்சை கலர அடிச்சு அதுல போட்டு வச்சு வச்சிருக்கோம். நேரா எடுத்து மாட்டி விட்டோம். மேல வீட்டு முன்னுக்கு வந்து நம்ம பொங்கல் அது மாதிரி நாளுகள்ல வந்து கோலம் போடுவோம். ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு தர்மம் பண்ணோம். இப்ப கெமிக்கல்ல மாவு போடுறாங்க. அதே எறும்பு வருது, தின்னுபிட்டு அங்கேயே சாவுது. ஒரே நாள்ல 1000 கொலைய எல்லாம் மாறி, 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 மாறி போச்சு. சிவராத்திரி என்பது டே வித் லார்ட் சிவா. ஒரு நாள் சிவனுடன். இப்படி உட்கார்ந்து நீங்க அதே ஒரு யோசனை நெல்லுங்க. வேண்டாம் எனக்கு சிவன் வேண்டாம் அப்படின்னா, அன்பு என்ற ஒரு உணர்வை கொண்டு தியானம் பண்ணுங்கய்யா. அன்பு எப்படி இருக்கும்? கோவமா அந்த முகத்த காட்டுவோமா இல்லைங்களா? இப்ப வந்து நீங்க வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு முகத்த காட்டும். பொறாமை ஒரு முகத்த காட்டுவோம். அன்பு எப்படி இருக்கும் அந்த உணர்ச்சி? அந்த உணர்ச்சிய வச்சு தியானம் பண்ணி பாருங்க. இருளை வைத்து தியானம் பண்ண ஒரே இருட்டு ஒண்ணுமே இல்ல. நத்திங் பட் நத்திங். எதுவும் இல்லை. நான் இல்லை, நீ இல்லைன்னு ஒரு ஒரு தியானம் ஒண்ணு பண்ணி பாருங்க. மனம் அடங்க ஆரம்பிக்கும். ஆனா அடக்குவது கடினம். ஆனா வசப்படுத்தலாம். இப்ப சுத்தி முறைய ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். அடுத்து முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க, கையெல்லாம் கொஞ்சம் அமைதியா வச்சுக்கிட்டு, மூச்ச மெதுவா இழுத்து, ஏதோ உடுறீங்கல்ல, ஒண்ணும் பண்ணாது. தானாக மூச்சு போட்டோம், தானா மூச்சு வெளியேறட்டும். இந்த மூக்கு நுனிய மட்டும் கவனிங்க. அந்த மூச்சு போறத மட்டும் அமைதியா கவனிங்க. எங்க சங்கத்துல எல்லாம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு விட்டேன். நான் உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிச்சு கிச்சு கிச்சுன்னு சத்தம் போகுது. என்னடான்னு கேட்டா, இவன் பக்கத்துல ஒண்ணு கை நோண்டிக்கிட்டு இருக்கான். சவுண்ட் இல்லாம நோண்டுறான். அவன் அதுக்கு ரியாக்ஷன் குடுத்துக்கிட்டு இருக்கான். சும்மா இருக்க முடியல. சும்மாவே இருக்க முடியல. ஒரு குழந்தையும், ஒரு குரங்கும் எப்படி சும்மா இருக்காதோ, அத போல இப்ப வந்து யாரும் சும்மா இருக்க முடியல. எதையாவது போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கான். எதையாவது ஒர்க்ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல ஒரு சபதம் ஒண்ணு எடுங்க. இன்று ஒரு நாள் நான் தொலைபேசிய பாவிக்க மாட்டேன். அந்த மாரி உங்களால முடிஞ்சா நீங்க தியானத்துல வெற்றி அடையலாம். முடியலையா? இந்த நிகழ்வ பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு பெட்டர். இதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆவாது. அப்புறம் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான். தியானம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு, காதுல ஒரு ஆடியோ, கண்ணு முன்னுக்கு வச்சு அதுல ஒரு விஷன வச்சு காட்டிட்டு இருந்தான். கொண்டாந்து சொன்னாங்க என்ட்ட இந்த மாரி இருக்கு. ஏன்னா நான் தியான பயிற்சியாளர். பல ஆண்டுகளாக மோர் தென் 20 இயர்ஸ். அப்ப கொண்டாந்து குடுத்தாங்க என்ட்ட. என்ன எவ்வளவு? 3000 வெள்ளி. தியானம் வந்து ஒரு கருவி வச்சு வருவதல்ல. அந்த பஞ்ச இந்திரியம் என்ற கருவிய அடக்குது தான் தியானம். இது முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அது பல பேர் போட்டு தலைவலி எல்லாம் வந்து போயிட்டாங்க எல்லாம். அப்புறம் சில பேர் பிரமிட் வச்சு தியானம் பண்ணுவாங்க. ஐயா சித்திரகாந்த முறையெல்லாம் சொல்லலையா நம்ம இதுல. இது யாரு சொன்னான்னு தெரியல. ரொம்ப ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கு. அவர பார்த்தா அது சுத்தமா காணோம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மருந்து முறைகள் எல்லாம் மாறுது. கொஞ்சம் கவனிங்க. 1970ஸ்ல வைட்டமின்ஸ் அதுக்கு முன்ன வந்து பென்சிலின் ஊசி சொன்னாங்க. 70ஸ்ல வந்து வைட்டமின்ஸ் தான் மிகச்சிறந்தது. இது சாப்பிட்டா நோய் வராது. எல்லாம் அத சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா ப்ரோபயோட்டிக்ஸ் கொண்டு வந்தாங்க. எல்லாம் அத சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா வந்து எண்ணெய கொண்டு வந்தாங்க. குட் ஃபேட், பேட் ஃபேட் அப்படின்னு. அதான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த காளான் அப்ப எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றாங்க? புதுசு புதுசா கொண்டு வர மீன்கள் இந்த காந்த இத வச்சுக்கிட்டு. விஷயம் அங்க இல்லவே இல்லைங்கய்யா. முன்னோர்கள் வந்து இயற்கையை அறிந்தார்கள். இயற்கையோடு இசைந்த வாழ்வு. லிவ் அக்கார்டிங் டு லா ஆஃப் நேச்சர். நம்ம உடம்புல ஒரு நேச்சர் இருக்கு. அது என்ன நேச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியே எப்படி நம்ம சொந்தங்கள் இருக்குதோ, அந்த சொந்தங்கள்ட்ட பாசத்த காட்டும், அன்ப காட்டும். உள்ளேயும் என்னுடைய சொந்தங்கள் உண்டு. கோடான கோடி சொந்தங்கள். ஒவ்வொரு மனதோடைய அணுவும் ஒரு சக்தியை, நிகழ்வை கிரகித்து வச்சிருக்கும் உள்ள. அத சாந்தப்படுத்த வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். வீடெல்லாம் சுத்தி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறீங்க. என்னைக்குப்பா உள்ள இந்த வீட்ட பெயிண்ட் அடிக்க போறேன், சுத்தப்படுத்த போறேன். பிரச்சனை வந்துருச்சா போடு தண்ணிய போட்டு கவுந்து தூங்கு. அவ்வளவுதான். குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். என்னால நிச்சயமா முடியாது. ஈர்ப்பு விதி பிரகாரம் லா ஆஃப் அட்ராக்ஷன் எதை நீ நினைக்கிறியோ அதுதான் வந்து சேரும். சரியாக 15 நிமிஷம் நிக்குது. நான் அடுத்த முறை சொல்லிடுறேன். ஆக மூச்சை கவனிச்சீங்கல்ல? அமைதியா கவனிச்சுக்கிட்டே இருங்க. மூச்சு அடங்க ஆரம்பிக்கும். மெதுவா அடங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க உங்களோட பிரார்த்தனை சொல்லலாம். ஐயா எனக்கு மூச்சு அடங்கல. நான் அடுத்து நான் வந்து என்ன பண்ணலாம்? அப்படின்னா மீண்டும் அந்த 1வது மன சுத்திக்கு போங்க. திரும்ப அந்த மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிச்சுட்டேன் ஐயா. 1 மாசம் நல்லா வந்துருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணலாம்? உங்களுடைய குரு அவர் படத்த முன்னுக்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. இது ரொம்ப கஷ்டம். நமக்கு யார பிடிக்குமோ அந்த படத்த முன்னுக்கு கொண்டு வரலாம். இது சுலபம். அவர கால பாருங்க. கால பார்த்துக்கிட்டே மேல போங்க. மெதுவா போங்க.
அதுக்கப்புறம் ஒரு பூவை பார்க்கலாம், ஒரு பூவை எடுத்துக்கலாம், அதை பார்க்கலாம். பூவை முழுமையா நீங்க பார்க்க முடியாது ஆரம்ப கட்டத்துல. 1 மாசம் கூட ஆகலாம். கடல் அலைகளை பாருங்க. தியானத்துல கடல்ல பக்கத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி ஃபீல் பண்ணும் போது உங்களுக்கு உடம்புல குளிர் ஏற்பட்டால் பஞ்ச இந்திரியங்கள் எல்லாமே கடலுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களால பண்ண முடிஞ்சா நீங்க எதையும் வசப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய ஆசான் அல்லது குரு அவர் நினைச்சு பாருங்க. வருங்காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த வருங்காலத்துல வந்து நீங்க சுபிட்சமா இருக்கிற மாதிரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நீங்க பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா வந்து நிச்சயமாக அதே வருங்காலம் தான் உங்களுக்கு வந்து அமையும். ஒரு தெய்வத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு நல்ல கவிதையை வந்து நீங்க பிரெயின்ல அதாவது மனசுல ஓட விட்டு அதை ரசிக்கலாம். இன்றைக்கு இந்த நிகழ்வு நம்ம முடிஞ்ச இந்த பேச்சு ஞாயிறு பேச்சு முடிஞ்ச உடனே நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க படுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை நினைத்து 5 நிமிடம் இருக்க முடியுமான்னு பாருங்க. அப்படி 5 நிமிஷம் இருக்க முடிஞ்சுன்னா நீங்க மனத்தை ஓரளவு வசப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி மகிழ்ச்சியான சூழ்நிலை நீ நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுத்தப்படுத்தப்படுகின்ற மனதில் உள்ள அணுக்கள் சுத்தப்படுத்தப்படுகின்றன. எப்படி நம்ம பிளட் கிளான்சர் நம்ம உடம்புக்கு தேவையோ அந்த மனதுக்கும் அது தேவை. இது நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது. நான் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கேம்மா துர்காதேவி. டைமோட முடிச்சிருவேன். இப்போ எதையாவது ஒரு பொருளை எடுத்துக்க. அந்த ஒரு பொருளை வந்து நினைச்சுக்கிட்டே நீங்க நான் தியானத்துக்கு சென்றால் நான் வந்து ஒரு 10 பேரை உட்கார வச்சு தியானத்துக்கு கொண்டு போவேன். மெதுவா அவளுக்கு வந்து இப்னோ தெரப்பி முறையில கொண்டு போவேன். மனதை வசப்படுத்தக்கூடிய முறையில அப்படி கொண்டு போகும்பொழுது நேரா இப்ப நீங்க வந்து கடல்ல நிக்கிறீங்க. கடல் அலைகள் வந்து கொண்டு இருக்குது. அவங்க அவங்களுடைய ரோமல் எல்லாம் கூச்சரிச்சு போய் நிக்குது குளிர்ல. இதெல்லாம் அவங்களுடைய அனுபவம். ஆக இந்த மனதை அங்க செலுத்த முடியுமா? அவ்வளவுதான். பல பேர் செலுத்துவதில்லை. அதே கோபம், அதே வன்மம். ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். எனக்கு நடந்துச்சு. இப்பதான் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு மருமக வந்தாங்க. அவங்களுடைய கணவனோட என் மாமியாரோட எனக்கு சரியான தொல்லைங்க. அவங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டே நிக்கிறாங்க. என்னமா பிரச்சனை பண்ணாங்க? நான் சமைக்கிறேன், நான் அரிசி வச்சு அவங்க எடுத்து சமைச்சிட்டாங்க. சரிம்மா. அம்மா இந்த யுக்ரைன்லயும் இந்த இதுல ரஷ்யா சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இஸ்ரேல்லயும் இந்த நம்ம பலஸ்தீன் சண்டை ஓடுது. அங்க வேற பிரச்சனை. உங்க சண்டை என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஏமா நீ கத்தி எடுத்தா அந்த அம்மா வெட்ட வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். அதுதான் எனக்கு கோவம் வருது அப்படின்னாங்க. அந்த பையன் பாக்குறான் பாவம். 2 பேர் மத்தியில மாட்டிக்கிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணி மாட்டி உட்காந்துருக்கான். அப்ப அது சொன்னேன், இவ்வளவு வன்மத்தை வச்சிருக்கேன் நீ என்னமா வேலை செய்யற? நான் ஸ்கூல் டீச்சரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு இந்த வன்மத்தை வச்சு இந்த அம்மா படிச்சு கொடுத்தா அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கும்? அரிசி தானே வாங்கிட்டா போகுது. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அது சரி நான் மாமியாருக்கு தர்மம் பண்ணன்னு சொல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க விட்டு கொடுக்கல ஒண்ணும் இல்ல. உங்க மாமியாரு அந்த வீட்டுல மகாராணி, நீ இளவரசி. நாளைக்கு அந்த அம்மா போன பிறகு நீ மகாராணி ஆகு. உனக்கு வரக்கூடிய மருமக வந்து உனக்கு இளவரசியா வரட்டும். பழையது தேயுது, புதுசு வந்து வருது. இவ்வளவுதான் தத்துவம். இதை விட்டு சண்டை கொடுத்துக்கிட்டு எப்படி இருக்கும்? அந்த பையன் எப்படி நல்லா இருப்பான்? ஒண்ணும் கிடையாது. இந்த ஹார்ட் அட்டாக் ஆம்பளைங்க வர வைக்கிறத வீட்டை உள்ள பிரச்சனைக்கு தான். ஒரு அம்மா வந்து என்ன பண்ண தெரியுங்களா? என்கிட்ட வைத்தியம் பார்க்க வந்தேன். அதை சொல்றாரு அந்த ஐயா, ஐயா எனக்கு 90% பிளாக்கு, 80% பிளாக்கு. ஐயா என்கிட்ட வைத்தியம் பார்க்காத. அதாவது தபான்னு ஹார்ட் அட்டாக் படிச்சா முடியாது. நீங்க போயிட்டு டாக்டரை பார்த்து ஒரு ஆஸ்பிரின் எல்லாம் வாங்கி வச்சுக்க ரெடியா. அவர் வந்து என்ஜிஓ பண்ணா பண்ணிருங்க. இருந்தாலும் நான் வந்து கரைக்கிறதுக்குள்ள மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா சாப்பிடுறீங்க? நான் சுத்த சைவங்க, அசைவெல்லாம் சாப்பிடுறதே இல்லை. அப்படியா? நேரா அந்த அம்மா கிட்ட பார்த்தேன். ஏமா அந்த எண்ணெயை சமைச்சு மிச்ச எண்ணெய் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டேன். ஐயா நான் ஊத்தவே மாட்டேன், நான் ரொம்ப சிக்கனமா இருப்பேன். என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த எண்ணெயை நான் பாட்டில்ல ஊத்தி வச்சு அதை வந்து வடிகட்டி நான் மீண்டும் சமைப்பேன். சரி நல்லது. மீண்டும் என்ன பண்ணுவீங்க? அந்த எண்ணெய் மீண்டும் மீண்டும் பாய்ச்சிட்டே இருப்பேன். ஐயா இந்த பொம்பளை மொத்தம் போட்டு தரல அப்படின்னு. ஏன்னா உங்க வீட்டுல அத்தனையும் பைபாஸ்க்கு அனுப்பிடும். ஒரு முறை உபயோகப்படுத்த எண்ணெய் மீண்டும் பண்ணக்கூடாது. இந்த பொம்பளை நீ கொண்டு விட்டு புது பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அப்படி பாக்குறாங்க. கொலஸ்ட்ரால் வந்து உன்னாலதான். நான் அதை பல மேடைகள்ல பல கோயில்ல நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை உபயோகப்படுத்த மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. அது வந்து லோ டென்சிட்டி லிப்பிடா மாறி போயிடும். இது தெரியாம இருக்கிறாங்க.
நம்ம தியான கிளாஸ் பேசிட்டு இருக்கோம், இப்ப வேற கிளாஸ்க்கு வந்துகிட்டு இருக்கோம். ஆக மீண்டும் நான் சொல்றேன், மனதை சுத்தப்படுத்தும் ஒரு முறைன்னா அமைதியான ஒரு முறைக்கு போங்க. நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கங்க, நான் தியானம் பண்ண போகின்றேன். என் மனமே எனக்கு ஒத்துழைப்பு குடு அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு நம்ம ஒரு கிளாஸ்ல இப்படி வச்சு பார்த்தோம். வளர்ந்து போச்சு தெரியுங்களா? அதே மாரி உங்களுக்கு நீங்களே ஒரு சுய கட்டளை சொல்லுங்க. தியானம் பண்ண போறேன். என் அன்பே, என் ஆருயிரே எனக்கு ஒத்துழைப்பு குடு அப்படின்னு சொல்லுங்க. சில பேரு வந்து விரக்தியில சொல்லுவான், நான் ஏன் தான் பொறந்தேன்னு தெரியல. இந்த மாரிலாம் பேசினா மனம் கலவரம் அடைஞ்சிரும். மனதுல அன்பு இல்ல. அன்பை முதல் அடிப்படையாக கொள்ளுங்க. ரொம்ப சுலபமுங்க. இப்பதான் அந்த எஸ்ஓல என்ன கேட்டாங்க ஒரு கேள்வி. கணவனும் மனைவிக்கும் பிரச்சனை என்றால் எந்த கோயில்ல எந்த சாமிக்கு போய் விளக்கு போறதுன்னு கேட்டான். நான் சொன்னேன், கணவன் மனைவிக்கு சண்டைன்னா ஏன் கோயிலுக்கு போகணும்? ஏன் விளக்கு போடணும்? உங்க மேல தவறுன்னா நேரா மனைவி கிட்ட போய் மன்னிச்சிருமா தெரியாம சொல்லிட்டேன் முடியும். மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. சரி அந்த அம்மா மன்னிக்க மாட்டுதா? கட்டி பிடிச்சு முத்தம் குடுறா அப்படின்னு சொன்னேன். அதுவும் முடியாதா? கால்ல உழுந்துருன்னு சொன்னேன். அவரு கேட்டாரு, யாரு கால்ல? டேய் உன் பொண்டாட்டி கால்லடா, பக்கத்து வீட்டு கால்ல உழுந்துறாதடா அப்படின்னு சொல்லிட்டு. மன்னிப்பு மன்னிப்பு மிகச்சிறந்த ஒரு ஒரு முறை. மன்னிச்சிடுங்க. இல்ல என் மனைவி தப்பு பண்ணிட்டா என்கிட்ட பேச மாட்றா ஈகோல. நீங்க போய் சொல்லுங்க. தவறு ஒண்ணு இதுதான். இதெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன். நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அன்பு, மன்னிப்பு 2 முக்கியமா வைங்க. அது மனதுக்குள்ள சொல்லுங்க. ஏன்னா பல முறையில அந்த மனதை வந்து நீங்க தான் கலவரப்படுத்தியிருப்பீங்க. கடந்த காலங்கள்ல நான் உன்னை வந்து சங்கடப்படுத்திட்டேன். என் அன்பே என்னை மன்னித்து விடு அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க. எல்லா மதங்கள்லயும் ஒன்று மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை. அத எல்லாம் செய்றாங்க. நாம் செய்வதில்லை. அமைதியா நில்லுங்க. ஒரு காட்சி வரும்போது அந்த காட்சியில சம்மந்தப்படுத்தாதீங்க. அடுத்த நிலை வந்து மூச்சை கவனிங்க. ரொம்ப நேரம் கவனிங்க. 10 நிமிஷம், 15 நிமிஷம். காதுல சவுண்ட் கேட்கல அப்படின்னா ஆழ் மனசுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து அந்த சமயத்துல இதெல்லாம் கண்ண மூடிய நிலைதான். அடுத்து என்ன பண்ணுங்க? உங்க குருவோ, ஒரு பூவோ, ஒரு கடலோ, ஒரு தாவரமோ எது பிடிச்சிருக்கோ அத பார்த்து நிக்கும் பொழுது அதுக்கு பேரு ஒருமுகப்பட்ட தியானம்னு சொல்லி அர்த்தம். தியானங்கள்ல பல உண்டு. இது சுலபமான ஒரு முறை. சரியா இப்ப அ 6:55 முடிக்கிற நேரம். விஷயம் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். அடுத்த முறை அன்பர்கள் வந்தீங்கன்னா, கொஞ்சம் உங்க முகத்தெல்லாம் காட்டுங்க. ஏன்னா நான் 4, 5 பேர் இந்த காளியப்பன் ஐயா, நம்ம டாக்டர் அப்பா நாயுடு ஐயா, அப்புறம் நம்ம இவங்க விசாலாட்சி, குணாளன் இவங்க தான் நிக்கிறாங்க. மத்தவங்கலாம் காணோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்க தாழ்வு மனப்பான்மை ஒரு அர்த்தம். நான் ஏன் என் முகத்த காட்டணும்னு அர்த்தம். நான் வந்து முன்னுக்கு காட்டுனா யாரோ பார்த்துருவான்னு ஒரு பயம். இந்த மன அடிப்படையில தான் நீங்கலாம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுல ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். எலி இருக்கு பாருங்க எலி. குடுகுடுன்னு ஓடி பூந்துரும். அப்புறம் நைட்டு டியூன் வரும் பூந்துரும். இந்த மாதிரி வாழ்க்கை அவசியம் இல்ல. தைரியமா முன்னுக்கு வாங்க, பேசுங்க. அடுத்த முறை என்ன ரேகு ஐயா கூப்பிட்டாருன்னு சொன்னா கேள்வி பதில்ல விடும். அப்பதான் முகத்தை கொஞ்சம் காட்ட முடியும். நன்றிம்மா. வணக்கம். நீங்க பேசுங்கம்மா. நன்றி ஐயா.